இந்தியன் ரயில்வேஸ் ஒரு புது ரீஃபண்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு புது ரீஃபண்ட் ரூல் ஏப்ரல் 2026 எஃபெக்டிவ், அதாவது இன்னிலேருந்து எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அந்த பழைய ரீஃபண்ட் ரூலுக்கும் புது ரீஃபண்ட் ரூலுக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் கம்பேரிசனோட சொல்ல போகிறோம், பழசுக்கும் புதுசுக்கும் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த புது ரீஃபண்ட்னால பேசஞ்சருக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கா இல்லை வந்து லாஸ் ஆகுமா அப்படின்ற பற்றி, அந்த ரீஃபண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ வந்து கேன்சலேஷன் சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ட்ரெயினில் அடிக்கடி போகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த புது ரீஃபண்ட் ரூல் எதுக்காக இந்தியன் ரயில்வேஸ் வந்து கொண்டு வந்திருக்கணும், ஏன் பழைய ரூலே வந்து நல்லா தானே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா பழைய ரூலில் வந்து 48 hours முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணாலுமே நமக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் வந்து வரும். பட் இப்போ வந்து 72 hours மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன வந்து பெனிஃபிட்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து டிக்கெட் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க, அண்ட் ஏஜென்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த சீட் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், அதேமாரி லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் வந்து தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரீஃபண்ட் ரூல்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்தியன் ரயில்வே சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலமா நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் அவைலபிலிட்டி வந்து சீட் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓல்ட் ரூல்ஸ் வந்து எப்படி அண்ட் எவ்வளோ வந்து கேன்சலேஷன் சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து நியூ ரூல் பற்றி பேசுவோம். நம்ம இப்போ ஓல்ட் ரூல்ஸில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ட்ரெயின் டிக்கெட் நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, கன்ஃபார்ம்டு டிக்கெட் இருக்குது. இப்போ ட்ரெயின் கிளம்புறதுக்கு சரியாக 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். அதாவது ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. பட் அந்த கிளர்க்கேஜ் சார்ஜஸ் மட்டும் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. கிளர்க்கேஜ் சார்ஜஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த சர்வீஸ் சார்ஜ் தான் அப்படி வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த கிளர்க்கேஜ் சார்ஜ் ஒவ்வொரு கிளாஸ் பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் வந்து ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 240 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. இதே வந்து ஏசி செகண்ட் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா 200 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதேமாதிரி ஏசி தேர்ட் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா 180 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சலேஷன் சார்ஜில் வந்து 5% மட்டும் எடுத்துப்பாங்க. அண்ட் மொத்த என்டையர் டிக்கெட்டுக்கு வந்து கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கிளாஸாக இருக்குது அப்படின்னா 240 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொன்னேன். இப்போ 240க்கு அந்த 5% வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய். இந்த ஜிஎஸ்டி எல்லாமே வெறும் ஏசி கிளாஸஸ்க்கு மட்டும் தான், நான் ஏசி கிளாஸஸ்க்கு கிடையாது. இப்போ நான் ஏசி பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த செகண்ட் சிட்டிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் கிளர்க்கேஜ் சார்ஜ். இது எல்லாமே நீங்கள் 48 hours முன்னாடியே வந்து நீங்கள் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளர்க்கேஜ் சார்ஜ் மட்டும் அவங்க டிடெக்ட் பண்ணிட்டு மீதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து ஓல்ட் ரூல். அதேமாதிரி இப்போ நீங்கள் ஓல்ட் ரூல்லே வந்து பார்த்தீங்கன்னா 48 hours 12 hours ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25% ஆஃப் த ஃபேர் மட்டும் தான் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் டிக்கெட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 25% ஆஃப் த ஃபேர் அது மட்டும் டிடெக்ட் பண்ணிட்டு மீதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு சரியாக 12 மணி நேரத்துக்குலேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் த ஃபேர், அதாவது உங்கள் கன்ஃபார்ம்டு டிக்கெட்ல இருந்து அதுலேருந்து பாதி ப்ரைஸ், அதாவது 50% வந்து டிடெக்ட் பண்ணிட்டு 50% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து எதுவுமே வந்து கிடையாது. அப்படின்றது தான் இந்த ஒரு ஓல்ட் ரூலோட முக்கியமான இது. அதாவது 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். அந்த 4 மணி நேரம் வந்து கடந்துருச்சு அப்படின்னா அந்த ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. ட்ரெயின் கிளம்புறதுக்கு சரியா அந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃபுல்லாகவே அந்த கேன்சலேஷன் சார்ஜஸாக தான் போயிடும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு டிக்கெட்டாக இருக்கவங்க கேன்சல் பண்ணுறவங்க. இப்போ சப்போஸ் நான் வந்து தக்கல் டிக்கெட்டில் போடுறேன் அப்படின்னா, இப்போ தக்கல் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம்டு டிக்கெட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீஃபண்டுமே கிடையாது. சரிங்களா? ஸோ தக்கல் டிக்கெட்டுக்கு இந்த ஒரு ரூல் இருக்குது. இப்போ தக்கல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சுன்னா எப்படி ஒரு ரீஃபண்ட் வரும் அப்படின்னா, அதேமாதிரி இந்த கிளர்க்கேஜ் சார்ஜ் மட்டும் மேக்ஸிமம் 60 rupees வந்து டிடெக்ட் பண்ணிட்டு மீதி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த March 31, 2025 வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. பட் இன்னையிலேருந்து, அதாவது ஏப்ரல் 2026 இப்போ நியூ ரூலுக்கு வந்து அப்டேட் ஆகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ நியூ ரூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 72 hours முன்னாடி வந்து நீங்கள் கேன்சல் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் வரும். அதாவது 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட்டுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் வந்து வந்துடும். இப்போ நம்ம ஓல்ட் ரூலில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபுல் ரீஃபண்ட் வரும், அந்த கிளர்க்கே சார்ஜ் டிடெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். பட் இப்போ இதில் இந்த நியூ ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா 72 hours, அதாவது 3 நாளைக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா
ரீஃபண்ட் ஃபுல்லாக வந்துடும். அந்த கிளர்க்கே சார்ஜ் மட்டும் ஒவ்வொரு கிளாஸ் பொறுத்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு சரியாக 22 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 25% ஆஃப் த ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணிடுவாங்க அண்ட் மொத்த டிக்கெட்லேருந்து. அண்ட் அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு சரியாக அந்த 24 ஹவர்ஸ்லேருந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 50% ஆஃப் த ஃபேர், அதாவது உங்கள் டிக்கெட்டில் வந்து பாதி டிடெக்ட் பண்ணிடுவாங்க, பாதி மட்டும் தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு சரியாக 8 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீஃபண்டும் கிடையாது. அதாவது பழைய ரூலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் எதுவுமே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் இந்த நியூ ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதனால் இந்த பேசஞ்சருக்கு வந்து லாஸாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசஞ்சருக்கு வந்து கொஞ்சம் லாஸ் தான். பட் இருந்தாலும் அந்த சீட் அவைலபிலிட்டி, லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த நியூ ரூல், ஓல்ட் ரூல் ரெண்டுமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் எவ்வளோ கேன்சலேஷன் சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்றமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஃபண்ட் வந்து கரெக்டாக 3 to 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து அக்கௌண்ட்டில் வந்து டேரெக்டாக வந்து வந்துடும். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் வரல அப்படின்னா மெசேஜில் செக் பண்ணுங்கள். மெசேஜ்லேயும் வரல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ப்ரோ நான் வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டேன், பட் ஏன்னா எனக்கு ஸ்டில் இன்னும் இந்த ரெஃப்ளெக்ட் ஆகலை, எனக்கு என்ன ரீஃபண்ட் வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மெசேஜ் வராது. பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலோ இல்லை ரயில் ஒன் ஆப்பில் வந்து அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே அதோட ஸ்டேட்டஸ் வந்து காட்டும், ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக வந்து காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை வந்து நம்ம வந்து கொடுப்போம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு அண்ட் நியூ ரூல். சரிங்களா? ஸோ இனிமேல் வந்து டிக்கெட் கேன்சல் பண்ணுறப்போ ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். அதேமாரி சப்போஸ் நம்ம தவிர்க்க முடியாத காரணத்தில் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ் முன்னாடி கேன்சல் பண்ணிங்கன்னா வச்சு உங்களுக்கு வந்து 50% வந்து ரீஃபண்ட் வரும். அதுக்கு மேலே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிடெக்ஷன் வந்து நிறையா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ட்ரெயினில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த கேன்சலேஷன் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நிறையா அந்த ரயில்வே அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடுவோம், இந்த ரயில்வே ரிலேட்டட் ஷார்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து போடுவோம். ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம்.